இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 14 25 முடிய. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு மனிதன் பணத்தினால் அவன் கண் மறைந்து போகிறது என்றால், பணம்தான் வாழ்க்கையிலே சதம் என்றால், கடவுளையும் கூட விற்று பணம் பார்க்க விரும்புவான். அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு இரண்டாவது மாற்று கருத்தெல்லாம், ஆல்டர்னேட்டிவ் இதற்கு இல்லை. ஒன்று இயேசுவோடு அல்லது சாத்தானோடு. சாத்தான் மீது நாம் சவாரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவோடு இணைந்திருந்தால் அதை செய்ய முடியும். இயேசுவோடு இணைந்திருந்தால் அதை விரட்ட முடியும். அன்பானவர்களே, கொரிந்தியருக்கு 2வது கடிதம் 4வது அதிகாரம் 4வது வார்த்தை, இந்த உலகின் தெய்வம் உங்கள் கண்களை மறைத்து விட்டது. சொல்லப்படுவது யாரை குறித்து? இறைவன் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை குறித்து. பணம்தான் சதம் என்று ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டால், அல்லது உலக இன்பம்தான் சதம் என்று ஒரு மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டால், தன்னுடைய விருப்பம்தான் தனக்கு எல்லாம் முதன்மையானது என்று ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பித்து விட்டால், அவன் கடவுளையும் காசு பண்ணி விற்க ஆரம்பிக்கிறான். அவன் கண்கள் உலகின் தெய்வமாக இருக்கிற சாத்தானால் மறைக்கப்படுகிறது. ஆகவே அவன் பிடிவாதமாக இருக்கிறான். இந்த நற்செய்தி கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை காட்டி கொடுப்பவன் என்னோடு பந்தியில் இருக்கிறான் என்று. அப்பத்தை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்று இவ்வளவு தெளிவாக சொல்லியும் யூதாஸ் எழுந்து, நானோ ஆண்டவரே என்று கேட்கிறான். கடைசி வரையிலும் பரிசேயர்களை இயேசுவால் மனமாற்ற முடியவில்லையே. காரணம் என்ன? அவருடைய இயலாமையா? மனிதனுடைய பிடிவாதம், மனிதனுடைய குருட்டுத்தன்மை. அன்பானவர்களே, நாம் குருடர்களாக இருக்கிறோம் என்று நாம் உணர்ந்து விட்டால் கடவுள் நம்மை பார்வை உள்ளவனாக மாற்றுகிறார். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் என்றென்றைக்கும் குருடராகத்தான் இருப்போம். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, பார்த்திமேயு என்ற பார்வை தெரியாதவன், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்று கெஞ்சினானே, அதுபோல இப்பொழுதும் எங்களுக்கு பார்வையை தாரும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். உண்மை எது? நேர்மை எது? நீதி எது? நீர் விரும்புவது எது என்ற உண்மையை நாங்கள் பார்க்கும்படி, உணரும்படி எங்களுக்கு பார்வையை தாரும், உணர்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.